ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கதை கேட்கலாமா? சுபலதாவின் வேறருந்து நிற்கிறேனடி, அத்தியாயம் 6. குருபரன் சொன்னதை கேட்டு நாகராஜன் ஒன்றும் சந்தோஷப்பட்டு விடவில்லை. அப்போதும் அமைதியாக, அது உங்களோட பெருந்தன்மை, இருந்தாலும் இது என் பெண் விஷயம், பட்டென நான் மட்டுமே முடிவு எடுக்க முடியாது. எனவே குடும்பத்தில் கலந்து கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதுவும் சரிதான், ஆனால் என் மகனுக்கு இந்த மாதத்திற்குள் திருமணம் செய்ய நினைத்திருக்கிறேன். திருமணத்தை தள்ளி போட முடியாது. அதனால் உங்கள் முடிவை நாளை சொல்லிவிடுங்கள் என்று அவர் போனை வைத்தார். அதுவரை அவர்கள் பேச்சை கேட்டிருந்த சௌந்தரம், என்னங்க அவங்க ஒத்து வருவாங்களா? வரலைன்னா நாம் என்ன பண்ணுறது? 10 வருடமாக தேடியும் பொருந்தாத ஜாதகம் இப்போ தான் பொருந்தி இருக்குது. இப்போ இவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? பழையபடி தேடக்கூட நமக்கு நேரம் இல்லையே என்று சௌந்தரம் சொல்ல, இதுவரை யாருன்னே தெரியாததால் இருட்டில் ஒன்றும் தெரியாமல் துளாவினேன். இப்பத்தான் ஜோதிடர்கள் இந்த பெண் தான் என கைகாட்டி விட்டார்களே. கையில் கிடைத்த பொக்கிஷத்தை விடுவானா இந்த குருபரன்? அதெல்லாம் அவருக்கு வேண்டிய நபரை பிடித்து விட்டேன். பேசி இருக்கேன். அவங்களே அவரை சம்மதிக்க வச்சிருவாங்க, கவலைப்படாத. இந்த பெண் தான் நம்ம வீட்டு மகாலட்சுமி என்றார் குருபரன். பெண் கொடுக்க வேண்டுமே, அப்பத்தானே மகனுக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணலாம் என்று ஒரு தாயாக சௌந்தரம் பல தெய்வங்களுக்கும் இப்போவே நேர்த்தி கடன் வைத்தார். காலை 9 மணிக்கு வந்த வேலையாளிடம், கடையை பொறுப்பாக பார்த்துக்க, என்ன பில் போட்டியோ அதற்கான பணத்தை சரியாக எண்ணி வை, நான் வெளியூர் போகிறேன், பிறகு வந்து பார்த்துக்கிறேன் என்று நாகராஜன் வீட்டிற்கு வந்தார். காலை நேரத்தில் வீட்டிற்கு வந்த கணவனை கண்ட நறுமுகை கொஞ்சம் பதறித்தான் போனார். எப்போதும் காலை உணவு வாங்க கடை பையன்தான் வருவான். மதிய உணவுக்கு 2 மணிக்கு வந்து சாப்பிட்டு விட்டு ஒரு 2 மணி நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு பிறகுதான் 4 மணிக்கு டீ குடித்துவிட்டு கடைக்கு போவார். இன்று காலையிலேயே வந்தது ஒருவேளை உடம்பு சரியில்லையோ என்று கணவனின் நெற்றியில் தொட்டு பார்த்த நறுமுகை, சூடு இல்லையே, அப்புறம் ஏன் இப்போ வந்தீங்க என்று கேட்க, ஏன் உடம்பு சரியில்லைன்னா தான் வீட்டுக்கு வரணுமா, சும்மா வரக்கூடாதா என்றவர், பிள்ளைகள் எங்கே என்று கேட்க, காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. தேனு அவளோட சுடிதாரை கொடுக்க போயிருக்கான். நீங்கள் வாங்க, வந்து சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது என்றாள். அவரும் உட்கார்ந்து சாப்பிட்டவர், இப்படி வா, அப்புறம் வேலை பார்த்துக்கலாம் என்றவர் காலையில் குருபரன் ஃபோன் செய்து பேசினதை சொல்ல, நான் கும்பிடுற சாமி கைவிடலை, எப்படி இந்த 1 மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ண முடியும்னு கலங்கி போய் இருந்தேன். நீ கவலைப்படாத, எல்லாம் என் பொறுப்பு என்று நான் கும்பிட்ட தெய்வம் கை காட்டுது என்றார் நறுமுகை. என்னடி புரியாமல் பேசுகிற? அவங்க ரொம்ப பெரிய இடமா இருக்காங்க, நாம் எப்படி அவங்க அளவுக்கு செய்ய முடியும்? ஏங்க, அவங்க தான் சீசனத்தை பற்றி பேசலையே, பிறகு என்ன, நாமளும் சும்மாவாக கட்டி கொடுக்க போகிறோம்? பொன் வைக்கிற இடத்துல பூவை வச்சு தான் கட்ட போகிறோம், பிறகு என்ன என்று நறுமுகை சொல்ல, அப்படியா சொல்கிற? எனக்கு ஏனோ கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, நீங்கள் சும்மா இருங்க என்றவர் உடனே அவர் ஃபோன் பண்ணி அக்காவிற்கு விஷயத்தை சொல்லி பிறகு அக்கா வீட்டுக்காரரிடம் சொல்ல, நறுமுகையின் மதுரை பக்கத்து சொந்தக்காரர்கள் வாயடைத்து போய் நின்றார்கள். குருபரன் வீட்டு சம்பந்தம் என்றாலே அவர்களுக்கு பெரிய கிரீடம் வைத்த மாதிரி தான். குருபரன் வீட்டு சம்பந்தம் என்றாலே அவர்களுக்கெல்லாம் பெரிய கிரீடம் வைத்த மாதிரி தான். பிறகு இது குருபரனே சம்பந்தியாக வருவார் என்றால் அதை நம்பக்கூட முடியலை. அவர்களால் திகைத்தார்கள். அக்கா வீட்டுக்காரரை தேடி அவர் மச்சான் அந்த நேரத்தில் வர, வாங்க மச்சான் என்று வரவேற்றவர், ஏன் சகல நாகராஜன் தெரியுமில்ல, அவன் மகனை நம்ம ஒத்தக்கடை குருபரன் ஐயா மகனுக்கு பெண் கேட்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு தூரத்து சொந்தம் தானே? ஆமாம் மச்சான், நல்ல சம்பந்தம், விட்டுறக்கூடாது. அவர் தங்கச்சி மகளை கட்டின நம்ம உசலம்பட்டி மணி ரொம்ப கெத்தாக தெரியிறான். இப்போ நம்ம குருபரன் ஐயா வீட்டிலேயே பெண்ணை கொடுக்க போகிறோம், விட்டுறக்கூடாது என்றார்.
நாகராஜன் தான் பெரிய இடம் நமக்கு தோதுப்படாதுன்னு யோசிக்கிறான் என்று இவர் சொல்ல, ஃபோனை வாங்கிய மருதமுத்து, ஆத்தா நறுமுக, உன் புருஷன்கிட்ட போன கொடு என்று சொல்ல, இதோ தர்றேன் அண்ணே, எனக்கு என்னங்க மருதமுத்து அண்ணே பேசுகிறாங்க என்று கொடுக்க நாகராஜன் வாங்கி பேசினார். மருதமுத்து மதுரை பக்கம் பலமான அவங்க ஆட்களில் முக்கியமானவர். ஏற்கனவே கொழுந்தியாவுக்கு சொந்தம், நன்றாக தெரியும். எனவே குருபரன் பெண்ணை மட்டும் கொடுங்க என்று கேட்டதை சொல்ல, ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம் உனக்கு இருக்கு, அதுதான் ஐயாவோட சம்மந்தி என்று சொல்லிக்கும் கொடுப்பினை உனக்கு இருக்கு. அதனால தான் ஐயாவே உன்னை கூப்பிட்டு உனக்கு மரியாதை கொடுத்து கேட்டிருக்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தேகம். கிட்டத்தட்ட ஐயா 4-5 வருஷத்துக்கு மேலே ரொம்ப தீவிரமாக மகனுக்கு பெண் தேடினார். நம்ம சமூகத்தில் பெரிய ஆட்கள் எல்லாம் போட்டி போட்டாங்க. ஆனால் யாருடைய ஜாதகமும் அவருடைய மகனுக்கு பொருந்தியதா பொருந்தலை. ஜோதிடர்களுக்கும் திருப்தி இல்லை. உன் மகளோட ஜாதகம் தான் பொருத்தமாக இருக்கு போல, அதுதான் அவரே நேரடியாக உங்ககிட்ட கேட்டிருக்காரு. நல்ல சம்பந்தம், பயந்துக்கிட்டு பின்வாங்காத. நீ உன் மகள் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் சொன்னது உனக்கு புரியும். நீ உடனே புறப்பட்டு வா, ஐயா கிட்ட பேசுவோம். நேரில் பேசினா தான் நல்லா இருக்கும் என்றார். சரி மச்சான், வரேன் என்றவர் நறுமுகையை அழைத்து கொண்டு மதுரை வந்தார். நாகராஜன் குருபரனுக்கு ஃபோன் பண்ணி, நான் மதுரைக்கு வந்திருக்கேன், உங்களை பார்த்து பேசணும் என்றார். மருதமுத்து குருபரன் அனுப்பிய ஆள்தான். எனவே குருபரனின் மதுரை கெஸ்ட் ஹவுஸில் குருபரன் மனைவியோடு வந்தார். சற்று நேரத்தில் நறுமுகை, அவர் அக்கா இளவரசி, அவர் வீட்டுக்காரர், மருதமுத்து அனைவரும் மருதமுத்துவினுடைய பெரிய காரில் வந்து இறங்கினார்கள். அவர்களை வரவேற்று உபசரித்தார்கள் குருபரனும் சௌந்தரமும். பிறகு மருதவேல் இரு வீட்டாருக்கும் பொதுவான ஆளாய் இருந்து இரு பக்கமும் பேசி திருமணத்தை உறுதி செய்தார். அப்போதுதான் நறுமுகை, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கவே இல்லையே என்று சொல்ல, என் மகன் நான் சொன்னா கேட்பான், என் மகனோட ஃபோட்டோ என்று குருபரன் நாகராஜனிடம் ஃபோட்டோவை கொடுத்தார். அதை வாங்கி பார்த்த நாகராஜன் நறுமுகை சற்று திகைத்துத்தான் போனார்கள். சஸ்திக் அத்தனை கம்பீரமாக இருந்தான். அவனோட சேர்த்து பார்த்தால் தேனுஷா சற்று குறைவுதான். இப்போது நாகராஜன் மனம் இன்னும் சுணங்கியது. எல்லாவற்றிலும் அவர்கள் தங்களை விட உயர்வாக இருக்க, நாளைக்கு தன் பெண்ணை இவர்கள் மதிக்காவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தார். கெட்டிக்காரரான குருபரனுக்கு நாகராஜனின் சுணக்கம் புரிந்தது. எனவே நாகராஜனை பார்த்து, எனக்கு பெண்ணை தெரியும், நான் என் ஆட்கள் மூலம் ஃபோட்டோ பார்த்து விட்டேன். என் மகனின் அழகிற்கும் படிப்பிற்கும் என் அந்தஸ்திற்கும் இணையான பெண்கள் பலருடைய ஜாதகத்தையும் நான் பார்த்தேன். எதுவுமே பொருந்தலை. நான் ஜோதிடத்தை நம்புபவன். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பமே அப்படித்தான். எங்களுக்கு அழகோ அந்தஸ்தோ தேவையில்லை. என் வீட்டிற்கு வரும் அன்பும் அடக்கமுமான பெண் தான் வேண்டும். நாங்கள் தெய்வ பக்தி மிகுந்த குடும்பம். என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி இந்த மாவட்டமே அறியும். அதனால் எனக்கு உங்கள் மகள்தான் மருமகள். எங்கள் வீட்டு மகாலட்சுமி என்றார் முடிவாக. ரொம்ப சந்தோஷம். திருமணம் எப்போ வச்சுக்கலாம் என்று கேட்க, நிச்சயம் பண்ணணுமே என நறுமுகை சொல்ல, பெண்ணின் தாய் தகப்பன் நீங்கள், நாங்கள் மாப்பிள்ளையின் தாய் தகப்பன், நாம் முடிவு பண்ணினால் போதும். திருமணத்திற்கு முதல் நாள் நிச்சயம் வைத்து கொள்வோம் என்றார் குருபரன். சரி ஐயா, அப்போ திருமண தேதியை குறித்து விடலாமா என்று கேட்க, பெண்கள் கிட்ட கேளுங்க, என்னோட ஜோதிடர்கிட்ட தேதி குறிக்கலாம் என்றார். புரிந்து கொண்ட நறுமுகை தன் ஃபோனை எடுத்து மகள் தேனுஷா கிட்ட அவருடைய பீரியடு பற்றி கேட்க, என்னம்மா ஊருக்கு போனவங்க திடீர்னு இதை கேட்குறீங்க? தேனு சொல்லு, நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பேசுகிறேன் என்றார். அவளும் தன்னுடைய டேட் சொன்னாள். சௌந்தரம் மூலம் கேட்ட குருபரன் தன்னுடைய ஜோதிடர்களுக்கு அந்த தேதியை சொல்லி திருமண நாள் குறித்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னார். ஒவ்வொருவரும் அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரே மாதிரி ஒரே தேதியை குறித்து கொடுக்க நிம்மதியாக உணர்ந்தவர் அந்த தேதியை சொல்லி, உங்களுக்கு சம்மதமா என்று நாகராஜனிடம் கேட்க, இன்னும் 20 நாள் தான் இருக்குது, நான் ஒத்த கையாளி, எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் என்று தயங்க, நம்மளில் திருமணம் மாப்பிள்ளை வீட்டில், எனவே திருமணம் என் பொறுப்பு. நானுமே ரொம்ப விமர்சையாவெல்லாம் திருமணம் பண்ணலை, ஏன்னா கண் திருஷ்டி பட்டுடக்கூடாது. ஓரளவு
விமர்சையாக செய்வேன். ஏன்னா ரொம்ப ஆடம்பரமாக செய்வதால் என்ன புண்ணியம்? அந்த காசில் நம்ம மாவட்டத்தில் உள்ள முதியோர் இல்லங்கள், மகளிர் காப்பகம், அனாதை குழந்தைகள் காப்பகம் இவற்றிற்கு 3 நேர சாப்பாடு நம்ம செலவுதான் என்றார். ஐயா, நீங்கள் இப்போத்தானே இதெல்லாம் செய்யறீங்க? ஐயா, நீங்கள் இப்போத்தான் இதெல்லாம் செய்தீங்களா? எப்போவுமே செய்கிறது தானே என்றார் இளவரசியின் கணவர். என்ன, நாம இனி சம்மந்தி மச்சான்னு கூப்பிடுங்க, ஏதோ 3வது மனுஷன் மாதிரி ஐயான்னு கூப்பிடுறீங்க என்று குருபரன் கலகலப்பாக பேச அனைவரும் நெகிழ்ந்து போனார்கள். குருபரன் மிக உயரத்தில் இருப்பவர். இவர்கள் சாதாரணமானவர்கள். ஆனால் எவ்வளவு இயல்பாக அனைவரையும் அனுசரித்து போகிறார் என்று வியந்தார்கள். மருதமுத்து, நம்மளில் நிச்சயம் பண்ணாமல் கை நினைக்க மாட்டோம். அதனால் நான் 2 பேருக்கும் பொதுவான ஆள். இன்று என் விருந்துதான் என்றார். நல்லது மச்சான் என்று குருபரன் நாகராஜனிடம் சொல்ல நாகராஜன் சிரித்தார். அதன்படி அடுத்த அரை மணி நேரத்தில் தடபுடலான விருந்து சாப்பாடு ஹோட்டலில் இருந்து வந்தது. அனைவரும் சாப்பிட்டு விட்டு விடைபெற்று கிளம்பினார்கள். குருபரன் சௌந்தரம் மன நிறைவோடு வீட்டிற்கு சென்றார்கள். என்னங்க, சஸ்தி தான் பெண்ணை ஒத்துக்குவானா என்று சௌந்தரம் கேட்க, ஏன், அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? கால் கை நொண்டியா? கண்ணு தெரியாதா? காது கேட்காதா? ஊமையா? நொண்டியா? சொல்லு, என்ன குறை என்றார் அமைதியாக. அதெல்லாம் இல்லை, ஆனால் நம்ம சஸ்தி கூட நிற்கும் போது கொஞ்சம் குறைவாக தான் தெரியும். ஆமாம், கலர் கம்மி, மாநிறம், கொஞ்சம் குட்டை. அதனால் என்ன, உனக்கு தெரியாதா? கோடி ஒரு வெள்ளைக்கு, குமரி ஒரு பிள்ளைக்கு, இது தெரியாதா? ஒரு பிள்ளை பிறந்தா உருவமே மாறிவிடும். கல்யாணத்துக்கு அப்புறம் மாறினா என்ன பண்ண முடியும்? பொண்ணு நல்லா மூக்கு முடியுமா, திருத்தமாக இருக்குது, நல்ல யோகமான ஜாதகம். இதை விட வேறு என்ன வேணும்? சின்ன வயசு பயலுக எல்லாரும் வெள்ளத்தோல் தான் வேணும்னா என்ன பண்ணுறது சொல்லு? நம்ம ஆட்களில் பெரும்பாலும் ஆண்கள் பெண்கள் கருப்பு தான். பிறகு என்ன? நீயே இப்படி பேசாதே. உன் மகனை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு. உனக்கே நம்ம நிலை என்னன்னு தெரியும். எனக்கு என் மகன் மருமகள் நல்லா இருக்கணும். கடவுள்கிட்ட நான் கும்பிடுற என் முருகன்கிட்ட அதைத்தான் நான் இவ்வளவு நாள் கேட்டேன். அந்த முருகன் தான் என் நம்பிக்கையை காப்பாற்ற இந்த பெண்ணை அனுப்பியிருக்கார். இந்த பெண் தான் நம்ம வீட்டு மருமகள். இதை முதலில் நீ மனதில் பதித்துக்கொள். நான் சொன்னால் சரியா இருக்கும் என்று மச்சான்கள் நான் சொல்வதை கேட்பார்கள். ஆனால் என் தங்கச்சிகள் அப்படி கேட்க மாட்டார்கள். என்கிட்ட பெரிதாக எதையும் கேட்க முடியாது. அதனால் உன்னைத்தான், ஏன், எப்படி, எங்களுக்கு கூட தெரியாமல் சொல்லாமல் எப்படி திருமணத்தை முடிவு செய்யலாம் என்று உன்கிட்ட சண்டை போடுவார்கள். அவர்களை நாம தான் சமாளிக்கணும். சரியா? நான் சொன்னபடி செய், அது போதும் என்றார்.